திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும். காலையில் காலை சுடாத சூரியன் உச்சிக்கு வந்ததும் உச்சியை சுட்டது. அழகான மாணவர்களே, மிக மிக அழகான மாணவிகளே, உங்கள் மத்தியில் ஒரு அழகான வசந்தகுமார் பேச போகிறார். ஒரு பச்சை தமிழன் காமராஜ் தன் திரு கரங்களால் இந்த கல்லூரியை ஆரம்பித்து அதை திறந்து வைத்த பெருமை நமது பெருந்தலைவர் காமராஜருக்கு இருக்கிறது. தமிழனாய் பிறந்து பச்சை தமிழன் என்று சொல்லுவதை விட எங்கோ பிறந்து இங்கு வந்து நான் ஒரு தமிழ் மாணவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் பாருங்கள், அதுதான் உண்மையான தமிழ். பிறந்ததிலே இருந்து நீ தமிழனாய் பிறந்தாய், வளர்ந்தாய். ஆனால் கடல் கடந்து வந்தவர்கள் நான் தமிழன் என்று சொன்னார் பாருங்கள், ஐயா ஜி.யு. போப் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள், அதுதான் சாலச் சிறந்தது. நான் இறக்கும் போது ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்னார் பாருங்கள், அவர்தான் உயர்ந்து நிற்கிறார். அவர்தான் இந்த கல்வி குழுமத்தை கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றார். ஆக இந்த கல்லூரியில் வந்து நிற்பதற்கு எனக்கு ஒரு பெரும் பேறு கிடைத்திருக்க வேண்டும். ஐயா ஜி.யு. போப் அவர்களால் உருவாக்கப்பட்டு பெருந்தலைவர் காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்டு திறப்பு விழா நடத்திய இந்த ஒரு தமிழ் கல்லூரியில் ஒரு தமிழனாய் நானும் காமராய் தொண்டனாக நிற்பதில் பெருமைப்படுகிறேன். வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதற்கு ஒரு நம்பிக்கை, ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிக்கு ஒரு நம்பிக்கை, நான் எப்படியும் கடலை அடைந்து விடுவேன் என்று. நம்பிக்கை இருக்கின்றவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். நான் அதிகமாக உழைப்பு நம்பிக்கை என்று சொன்னால் உங்களுக்கு சற்று வருத்தமாக கூட இருக்கும். என்னடா வந்து வசந்தகுமார் இதையே பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அடுத்த சப்ஜெக்ட் உங்க சப்ஜெக்டுக்கு வரேன். ஒரு காதலன் காதலி, இலக்கியம் தெரிந்த காதலன் காதலி, தமிழ் ஆற்றல் படைத்த காதலன், தமிழை நன்கு கற்ற காதலி, இருவரும் அழகு. அழகு இவளை தவம் செய்து பெற்றது போல் காணப்பட்டாள் என்று அந்த பெண்ணை சொல்லுவார்கள். தின்தோல் உடையவனாக இந்த ஆடவன் நடந்து வருகின்ற நடை சிங்கம் போல் நடந்து வருகின்றான் என்று சொல்லுகின்ற ஆண் நடை. அந்த இருவருக்கும் மத்தியிலே ஏற்பட்ட காதல். இருவரும் அறிவாளிகள், தமிழை நன்றாக கற்றவர்கள். ஒரு மாலையிலே ஒரு செய்தியை சொல்லுகின்றான். முன் இரவு நேரம் நீ வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று காதலியிடம் சொல்லுகிறான். காதலியும் நான் வருகிறேன் என்று அங்கே உறுதிமொழி கொடுத்து விட்டார். முன் இரவு நேரம், இருட்டு சூழ்ந்து இருக்கின்ற நேரம், வெளியே வந்து அந்த காதலனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த அழகி மெல்ல நடந்து வெளியே வருகிறாள். முன்வாசல் வழியாக வந்தால் மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று எண்ணி பின்வாசல் வழியாக வருகிறார். அது ஒரு தோட்டம் நிறைந்த இடம். அதே நேரத்தில் அந்த காதலனை சந்திக்க முடியவில்லை. காதலனுக்கோ கோபம். வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தாய், நான் உனக்காக காத்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டாய் என்று கோயிலுக்கு வருகின்ற நேரத்தில் சாட மாடையாக இவன் தமிழால் சொன்னான். அந்த கோயிலுக்கு வந்த அந்த காதலி அடுத்த நாள் சொன்னாள், உடன் வந்த தன் சகோதரியிடம் சொல்லுவது போல் சொன்னாள்,
நடந்த நடப்பு இதுதான் என்று சொல்லி வெட்டியதால் சாகவில்லை, வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததினால் சாகவில்லை, சாகாதிருந்தால் செத்திருப்பேன். வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். எல்லோரும் புரிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். புரியலையா? வெளியே எடுத்து காலை வைத்து பதமாக மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாது என்று மெதுவாக அண்ணன் நடை போட்டு அந்த மங்கை வெளியே வந்தாள். அது கொல்லைப்புறமாக இருந்த தோட்டம் என்பதால் நமது ஊர் பக்கத்திலே இருக்கின்ற கிணறு தரையை ஒட்டி துவளம் இல்லாமல் இருக்கும். அவள் கொஞ்சம் தவறினால் அவள் கால் அங்கே கிணற்றுக்குள் விழுந்திருக்கும். ஆனால் மின்னல் வெட்டியது. வெட்டியதால் சாகவில்லை, மின்னல் வெட்டிய வெளிச்சத்தில் கிணற்றுக்குள் விழாமல் அவள் பிழைத்துக் கொண்டாள். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாதிருந்தால் செத்திருப்பேன். செத்ததினால் சாகவில்லை, செத்ததினால் சாகவில்லை. அவள் நடந்து வருகின்ற பாதையிலே ஒரு பஞ்சு மத்தை போல் காலுக்கு கீழே தென்பட்டது. அந்த மீண்டும் மின்னல் வெட்டிய நேரத்திலே தான் பார்த்தாள், அது செத்து கிடந்த நாகப்பாம்பு. செத்ததினால் நான் சாகவில்லை, பாம்பு சாகாமல் இருந்திருந்தால் நான் செத்திருப்பேன். வந்ததினால் வரவில்லை, நான் அப்படி இப்படி சமாளித்து வெளியே வரலாம் என்று அங்கே வெளியே வந்த நேரத்திலே என் தந்தை வந்து விட்டார். எனவே வந்ததினால் வரவில்லை. ஆக இலக்கியத்தில் எப்படி இருவர் அந்த பெண் சொன்னதை அவன் புரிந்து கொண்டான். இருவரும் கற்றவர்கள். இந்த போப் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கின்ற உங்களைப் போல் அறிவாளிகள். இத்தாலி நாட்டிலே இருந்து ஒரு பெண், மரியா என்ற ஒரு பெண், சிறு வயதிலேயே புரட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவள். எல்லோரையும் போல் வாழ்க்கையில் நாம் வாழக்கூடாது என்ற எண்ணம் உடையவள். அந்த காலத்தில் மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து படிக்காத காலகட்டம் அது. இந்த மரியா என்ற பெண் ஒரு முடிவெடுக்கிறார். ஏன் என்னால் முடியாது, இந்த மாணவர்கள் படிக்கின்ற பள்ளியில் நான் படிக்க வேண்டும். ஒரு புதிய சிந்தனை, நான் நிச்சயமாக அதில் படிக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கு அங்கே அப்ளிகேஷன் போடுகிறார். மறுக்கப்படுகிறது. நிர்வாகிகளை போய் பார்க்கிறார், பார்த்து போராடுகிறார். உங்கள் சட்டத்தில் மாணவர்கள் படிக்கின்ற பள்ளியில் பெண்கள் படிக்க கூடாது என்று இருக்கிறதா? அந்த பள்ளி நிர்வாகிகளை பார்த்து கேட்கிறார். பதில் சொல்ல இல்லை. அதே பள்ளியில் போய் படிக்கிறார். எல்லோரும் மாணவர்கள், ஒரே ஒரு மரியா மட்டும் பெண். அந்த பெண் தான் அந்த வகுப்பிலேயே படித்து முடித்து வருகின்ற நேரத்தில் அதிக மார்க்குகளை வாங்கி வெளியே வருகிறார். அதே காலத்தில் டாக்டர்களுக்கு பெண்கள் படிக்க முடியாது டாக்டராக வருவதற்கு. இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு வேகம். இறைவனால் படைக்கப்பட்டவன் நான், இறைவன் எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், நானும் டாக்டராக வர வேண்டும், சட்டம் இப்படி சொல்லுகிறதே என்று அவள் தயங்கவில்லை. மரியா என்று இருப்பதற்கு பதிலாக எம் மாண்டிசோரி என்று எழுதினார். எம் மாண்டிசோரி என்று எழுதினார் அப்ளிகேஷனிலே. அது அங்கே அந்த காலத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த பெயர் இருந்திருக்கிறது. எனவே கல்லூரி நிர்வாகம் இவர்களுக்கு அங்கு அனுமதி அளித்து விட்டது, நீங்கள் டாக்டராக படிக்கலாம் என்று. உள்ளே சென்றால் அதேதான், அனைத்தும் மாணவர்கள். இந்த மாண்டிசோரி மட்டும், அந்த மரியா என்ற மாண்டிசோரி மட்டும் அங்கே பெண்ணாக அங்கே டாக்டருக்கு படிக்கிறார், சாதனை படைக்கிறார். பெண்களால் எல்லாம் முடியும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். வெளியே வருகிறார், அறுவை சிகிச்சையிலே சிறப்புறுகிறார். எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம்,
ஆனாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு வைராக்கியம். இறைவன் கொடுத்த சக்தியால் நான் படித்து முடித்து விட்டேன். ஆனால் இந்த சமுதாயத்தில் இன்னும் மன வளர்ச்சி குன்றியவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் ஏன் தயாராக கூடாது என்று சொல்லி சிறு வயதிலே இருந்து அந்த குழந்தைகளை அவர்களது அறிவாற்றலை பயன்படுத்தி அவர்களுக்கும் உள்ள அறிவை வளர்த்து உருவாக்கி கொண்டிருந்தார். சிறு குழந்தைகள் படிப்பதற்கு அவர்கள் தயக்கம் காட்டிய நேரத்தில், காரணம் அவர்களால் சுயமாக மற்ற குழந்தைகளைப் போல் சிந்திக்க முடியவில்லை என்ற நிலை இருந்த நேரத்திலே தான் படத்தை காட்டி இது என்ன, பொம்மையை காட்டி இது என்ன, ஓடுவது என்று சொன்னால் எப்படி என்று படங்களையும் பொருட்களையும் வைத்து குழந்தைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்ததின் காரணத்தினாலே தான் உலகமெல்லாம் இன்று அந்த மாண்டிசோரி கல்வி என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உங்களை போன்ற ஒரு பெண்ணால் வந்தது. உங்களாலும் நிறைய வரும். அப்படி வந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை செம்மையுடையதாக இருக்கும். அதற்கு அடிப்படை என்ன? இறைவன் எல்லோருக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார். எல்லோரும் சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது. எல்லோரும் செயல்படுவதற்கின்ற முயற்சி இருக்கிறது. நீ முயற்சி செய்கிறாயா என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையிலே சிலர் உயர்ந்த உடனேயே கொஞ்சம் இருமாப்பு வந்துவிடும். நான் எம்எல்ஏ ஆகிவிட்டேன், மந்திரி ஆகிவிட்டேன், முதலமைச்சராகிவிட்டேன், என்னை யாரும் ஒன்று கேட்க முடியாது. இந்த இருமாப்பு தான் மனிதனை தாழ்த்தும். தாழ்ந்து கிடந்த மனிதனாய் வந்தவன் உயர்ந்த நிலையத்தில் அடைந்தான் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜ் தன்னை உணர்ந்ததினால். சாதாரண மனிதனாய் 5வது வகுப்பு படித்து 6வது வகுப்பு போக முடியாத காரணத்தினால் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு மனிதன் தான் வளர்ந்தார். உழைப்பால், நாணயத்தால். இந்தியாவில் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றல் தென்புலத்திலே விருதுநகரிலே பிறந்த உங்கள் மூத்தவர் பெருந்தலைவர் காமராஜ் செலக்ட் பண்ணார் என்று சொன்னால், தேர்ந்தெடுத்து என்று சொன்னால், அவர் கையிலும் நம்பிக்கை இருந்து என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் என்று பெருந்தலைவர் காமராஜர் அங்கே நிரூபித்து காட்டினார். ஆனால் சிலர் பதவியை அடைந்த உடனே நடந்து கொள்ளுகின்ற விதம் இந்த நாடே வெட்கி தலைகுனிகின்ற அளவுக்கும் இருக்கும். இப்படித்தான் ஒரு மந்திரியின் அமைச்சர், மன்னர் அத்தனை பேருக்கும் மெய்காப்பாளனாக ஒருத்தன் இருந்தான். முரட்டு குணம். ஒரு நல்ல குதிரையிலே வந்தான். குதிரையிலே வந்து அங்கே ஒரு காட்டுப்பகுதியிலே ஒரு முனிவர் இருந்தார், ஒரு தவசி இருந்தார். இந்த உலகத்திற்கும் மேல் உலகத்திற்கும் என்னால் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் என்று இறைவனை வேண்டியிருந்தார். இவன் குதிரையிலே நின்று கொண்டு கேட்டான், ஏ முனிவரே. அவர் திரும்பி பார்க்கவில்லை. ஏ கிழட்டு முனிவரே, அப்பொழுதும் பார்க்கவில்லை. உனக்கு காது கேட்கவில்லையா? திரும்பி பார்த்தார். நீ யார் என்று கேட்டார். உயரத்திலே இருக்கிறான், நல்ல குதிரையிலே கட்டுமஸ்தான உடம்போடு இருக்கின்ற அந்த மெய்காப்பாளனை பார்த்து நீ யார் என்று கேட்டார். என்னை தெரியவில்லையா? தெரிய இல்லை. நான் யார் தெரியுமா? மன்னனுக்கும் அமைச்சர்களுக்கும் மெய்காப்பாளன். உடனே அந்த முனிவர் சொன்னார், என் கண்களுக்கு நீ பிச்சைக்காரனாய் தெரிகிறாய். என் கண்களுக்கு நீ பிச்சைக்காரனாய் தெரிகிறாய். நீ சாப்பிடுவதற்கு என்ன பண்ணுகிறாய்? ஐயோ பாவம் இந்த மன்னன் என்று அந்த முனிவர் சொன்னார். எதற்காக சொன்னார் தெரியுமா? அவன் குதிரையிலே இருந்து அந்த வயதானவரை பார்த்து, சொர்க்கம் எங்கே இருக்கிறது, நரகம் எங்கே இருக்கிறது, நீ எனக்கு காட்டுவாயா? சொர்க்கம் எங்கே இருக்கிறது, நரகம் எங்கே இருக்கிறது, அதை நீ எனக்கு காட்டுவாயா? சொர்க்கம் நரகம் உண்மையா? அப்பொழுதுதான் இவர் கேட்டார், பிச்சைக்காரனை போல் இருக்கின்ற உனக்கு மெய்காப்பாளன் பதவி யார் கொடுத்தது? பாவம் மன்னன் என்று சொன்னான். பதவியிலே இருப்பவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள் சும்மா இருப்பார்களா? வாளை உருவினான். உருவி அந்த முனிவரின் கழுத்தில் கொண்டு அந்த வாளை வைத்தான். அப்பொழுது சொன்னார் முனிவர்,
இப்பொழுது நீ நரகத்தின் வாசலில் நிற்கிறாய். சொர்க்கம் எது நரகம் எது என்று கேட்ட நேரத்திலே வாளை உருவி கழுத்தில் வைத்தவுடனே அந்த முனிவர் சொன்னார், இப்பொழுது நீ நரகத்தின் வாசலில் இருக்கிறாய். ஒன்றும் புரியவில்லை அவனுக்கு. நரகத்தின் வாசலில் நான் நிற்கிறேனா என்று என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவரை கேட்டான். அதற்கு முனிவர் சொன்னார், யார் எதை சொன்னாலும் உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் சொற்களை வாங்கிக் கொண்டு, நீ இந்த நாட்டின் தலைமை பீடத்திலே இருக்கின்றவன், நீ மன்னரோடு பழகுகின்றவன், நீ பொறுமையாக அமைதியாக இருந்து கேட்டால் அதுதான் உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொன்ன நேரத்திலே இந்த மெய்காப்பாளன் அவரது காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். நீ இப்பொழுது சொர்க்கத்துக்கு போலாம் என்று சொன்னார். ஆக மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனாலும் நடந்து கொள்ளுகின்ற விதத்தில் தான் மனிதன் சாதனை படைக்கின்றவனாக இருக்கிறான். எங்கோ இருந்து வந்தவர் குறளுக்கு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அந்த ஆங்கில பதிப்பு தான் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றது. டால்ஸ்டாய் படிக்கிறார் ரஷ்யாவிலே இருந்து. டால்ஸ்டாய் படித்து ஒரு கருத்தை காந்திக்கு எழுதுகிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று காந்திக்கு டால்ஸ்டாய் எழுதுகிறார். காந்திக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னா செய்தாரையும் மன்னிக்க வேண்டும் என்று அருமையான கருத்தை கொடுத்திருக்கின்றீர்களே என்று பாராட்டி எழுதுகிறார். டால்ஸ்டாய் அங்கே இருந்து எழுதுகிறார், இது உங்கள் ஊரில், உங்கள் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் ஜி.இ. போப் அவர்கள் மொழிபெயர்த்த அந்த ஆங்கில பதிப்பிலே இருந்து நான் படித்தேன் என்று டால்ஸ்டாய் அவர்கள் காந்திக்கு எழுதுகிறார். ஆக தமிழ் செம்மொழி, அந்த தமிழின் ஆற்றலை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது ஐயா ஜி.இ. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்தார்கள். அதோடு மட்டுமா, திருவாசகத்திற்கு உருகாதார் உண்டோ என்று உருகி சொல்லுகின்ற திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இப்பொழுது இளையராஜா அவர்கள் அந்த திருவாசகத்திற்கும் இசை அமைத்திருக்கின்றார். நாலடியாருக்கும் அங்கே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, இங்கே ஒரு தமிழன் உறங்குகிறான் என்று கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்னார். நான் ஒரு தமிழ் மாணவன் என்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். அதனாலே தான் இன்று உலகம் முழுவதும் ஐயாவின் புகழ் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். எப்படி? நான் அடிக்கடி சொல்லுவேன், எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என்று ஒவ்வொரு மாணவிகளும் வெற்றிக்கனி 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 என்று நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கலாம், வாழ்க்கையில் சாதனை படைக்கலாம். அந்த சாதனை நிரந்தர சாதனையாக இருக்கும். எனவே உழைப்பு என்பது வாழ்க்கையில் முக்கியம். பெருந்தலைவர் காமராஜர் நேருவை சந்திக்கிறார். நேரு சொல்லுகிறார், எனக்கு 2-3 நாட்களாக மனது சரியில்லை, நமது ராணுவ தளபதிக்கும் திம்மையாவுக்கும் சண்டை நடக்கிறது, யாருக்கு நான் சப்போர்ட் செய்வது என்று தெரியவில்லை. உடனே காமராஜ் கேட்கிறார், விருதுநகரிலே 5வது வகுப்பு படித்து 6வது வகுப்பை எட்ட முடியாதவர், இறைவன் கொடுத்த சக்தியால் பட்டறிவினால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 2 முறை, நேருக்கு பிறகு 2 பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்த காமராஜ் கேட்கிறார், நேருஜி என்ன ப்ராப்ளம் என்று. கிருஷ்ண மேனனுக்கும் நம்ம திம்மையாவுக்கும் ஒரே சண்டை. கிருஷ்ண மேனன் ராணுவ அமைச்சர், திம்மையா முப்படைக்கும் தலைவர். இருவருக்கும் ஒத்து போகவில்லை. நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னவுடனே காமராஜ் 1 நிமிடம் சொன்னார், எனக்கு 10 மணித்துளிகள் கால அவகாசம் கொடுங்கள். சரி என்று சொன்னார் நேரு.
10 நிமிடம் கழித்து காமராஜர் சொன்னார், நேருஜி, நாளைக்கு மந்திரி சபையை கூட்டுங்கள், முக்கிய அலுவல்கள் குறித்து விவாதிப்பதற்காக மந்திரி சபையை கூட்டுங்கள். நேரு கேட்டார், கூட்டிவிட்டால் அங்கே நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். உலக நாடுகளில் ராணுவம் எப்படி செயல்படுகிறது, அந்த தளவாடங்கள் எப்படி இருக்கின்றன, அவர்கள் வீரர்களை எப்படி தயார் செய்கிறார்கள், அவசரகால நேரத்தில் எப்படி பணிகளை முடுக்கி விடுகிறார்கள் என்பதையெல்லாம் திம்மையா அவர்கள் சென்று பார்த்துவிட்டு வரட்டும். 3 மாதத்திற்கு 3 மாதம் போய்விட்டு அவர் திரும்பி வந்தால் காமராஜரிடம் நேரு கேட்கிறார், அதற்குள்ளாக உங்கள் மந்திரி சபையிலே முடிவெடுத்து முப்படைகளையும் 3ஆக பிரித்து விடுங்கள். இப்பொழுது 3 படைக்கும் திம்மையா தலைவர். அவர் நினைத்தால் இந்தியாவின் பிரதமராக இருக்கின்ற உங்களை வீட்டு காவலில் வைக்க முடியும், அதிகாரம் இருக்கிறது. கிருஷ்ணமேனனுக்கும் திம்மையாவுக்கும் சண்டையை நினைக்க கூடாது, நாளைக்கு உங்கள் பால் கூட திரும்பலாம். எனவே முப்படைக்கும் 3 ராணுவ தளபதிகளை அமையுங்கள். வருவார் திம்மையா, சகலகலா வல்லுநராக இருந்தவர், எல்லா அதிகாரத்தையும் கையிலே வைத்தவர். பார்ப்பார், நான் முப்படைக்கு தளபதியாக இருந்தேன், அதில் ஏதாவது ஒரு படைக்கு நான் தளபதியாக இருக்க முடியுமா? முடியாது என்று கோபத்திலே ராஜினாமா செய்வார். நீங்கள் உடனே 3 பேருக்கு 3 தலைமையை அறிவித்து விடுங்கள் என்று காமராஜ் சொல்லுகிறார். ஒரு பச்சை தமிழன் 5வது வகுப்பு படித்த காமராஜ், 2 பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றல் படைத்த காமராஜ் நேருவுக்கு சொல்லுகிறார். அந்த அளவிற்கு ஆற்றல் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் சாதாரணமாக நேரத்தை அங்கே கழித்துக் கொண்டிருப்பீர்கள், அந்த நேரத்திலே கடிகாரத்தை பாருங்கள். நீங்கள் நேரத்தை வீணாக செலவிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கடிகாரத்தை பாருங்கள். ஓடுவது கடிகாரம் உள்ளல்ல, உங்கள் வாழ்க்கை என்பதை நினைத்து நீங்கள் உடனடியாக சுறுசுறுப்பாக ஒரு கணத்தையும் நீங்கள் வீணாக்காமல் வேலை செய்தால், பணியாற்றினால், படித்தால் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறலாம், வெற்றி படிக்கட்டை எட்டி பிடிக்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நெல்லை மாவட்டத்தை சார்ந்த சரவணபவன் உலகத்திலே 36 நாடுகளிலே ஹோட்டல் வைத்திருக்கின்றார். 36 நாடுகளில். இங்கே இருக்கின்ற HCL சிவநாடார் அவர்கள் முதலாக கார்ப்பரேட்டில் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் நமது சிவநாடார். அவர் இந்த மண்ணை சார்ந்தவர் தான். அமிர்தராய் சகோதரர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான். இன்று எங்கு பார்த்தாலும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கடுமையான உழைப்பு இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியாக இருக்கும். எனவே எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எண்ணியபடி நடங்கள். எண்ணி துணிய கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நீங்கள் ஒன்றை செய்ய நினைத்த பொழுது அதை பற்றி சிந்தியுங்கள். டால்ஸ்டாய் சொல்லுவான், மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நீ கவனிக்காதே, உன் முடிவுபடி நீ நடந்து கொண்டிரு. நீ முன்னேறி போக போக உன் எதிரிகள்லாம் விலகி போவார்கள். நீ எங்கே தயங்கி நிற்கிறாயோ அவர்கள் உன்னை விரட்டி விடுவார்கள். எனவே முன்னேறு 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 என்று டால்ஸ்டாய் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே குழந்தைகளை ஒன்றை மட்டும் சொல்லுவேன், அச்சத்திலே இருந்து வீரத்தை கண்டெடுங்கள். வாழ்வது ஒரு முறை, அச்சம் நமக்கு தேவையில்லை. அச்சத்திலிருந்து வீரத்தை கண்டெடுங்கள். சோம்பலை விலக்கி சுறுசுறுப்பை கண்டெடுங்கள். வறுமையில் செல்வத்தை கண்டெடுங்கள். நீ பிறக்கும் போது ஏழையாய் பிறந்தது குற்றமல்ல. நீ பிறக்கும் போது ஏழையாய் பிறந்தது குற்றம் அல்ல. காரணம், தாய் தந்தையர் ஏழையாக இருந்ததினால் நீ ஏழையாக பிறந்தாய். எனவே பிறக்கும் போது நீ ஏழையாய் பிறந்தது குற்றமல்ல. ஆனால் நீ இறக்கும் போது ஏழையாய் இறந்தால் அது உன்னுடைய குற்றம். நீ சரியாக பணியாற்றவில்லை, நீ சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதுதான் அர்த்தமே தவிர தாய் தந்தையர் அல்ல. எனவே பிறக்கும் போது ஏழையாய் பிறந்தது குற்றம் அல்ல. நீ இறக்கும் போது ஏழையாய் இறந்தால் அது
உன் குற்றம். எனவே இந்த கல்லூரியில் நான் வருகை தந்ததற்கு எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல இவ்வளவு பெரிய கருத்து தத்துவங்கள் ஐயா ஜி போப்பு பற்றி டாக்குமெண்ட்ரி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அவர்களது வரலாற்றை அருமையாக உங்கள் வசந்த் டிவியிலே நாங்கள் அடிக்கடி போடுவோம் நாங்கள். ஆனாலும் இங்கு வந்ததிலே இருந்து பிறவி பயனை இந்த வசந்தகுமார் அடைந்து விட்டார். ஆனால் அந்த காலத்திலே ஐயா அவர்கள் நான் தமிழ் மாணவன் என்று சொல்லுவதிலே பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், ரொம்ப அருமையாக. நான் இங்கே வருகின்ற நேரத்திலே தான் அதை உணர்ந்தேன். மிக அருமையான வார்த்தை. பி ஃபர்ஸ்ட், நீ முதல்வனாக இரு. பி ஃபர்ஸ்ட் அல்லது பி வித் த ஃபர்ஸ்ட். நீ முதல்வனாக இரு அல்லது முதல்வனாக இருக்கவனுடன் இரு என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நீ முதல்வனாக இரு, இல்லை என்று சொன்னால் முதல்வனாக இருக்கின்றவனிடம் இரு என்று ஒரு அருமையான தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் எல்லாம் அப்படித்தான் முதல்வர்களாக மாறுங்கள். நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மாறுங்கள். லஞ்சம் வாங்காதவர்களாய், வாங்கிய உடனே 2 பங்களா கட்ட வேண்டும் நினைக்காதீர்கள். ஏழைக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் சட்டமன்றத்திற்கு வாருங்கள். நாங்களும் உங்களை அழைத்து செல்லுகின்றோம் சட்டமன்றத்திற்கு. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மை பற்றி பாராட்டுகின்ற அளவிற்கு நாம் வாழ வேண்டும். வாழ்வது ஒரு முறைதான். நமக்கு மேல கணக்கு வச்சிருப்பாங்க. வசந்தகுமாருக்கு இத்தனை வருஷம்தான், நம்ம ஐயா மாடரேட்டருக்கு இவ்வளவு வருஷம்தான். ஆனா நம்ம ரொம்ப நாள் வாழுவோம் நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ வேண்டாம். வாழும் போதே சாதனை செய்ய வேண்டும். வாழும் போதே மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அநீதியை கண்டால் எதிர்க்க வேண்டும். இளைஞர்களை வாருங்கள், புதிய சமுதாயத்தை படைப்போம். மது இல்லாத தமிழகம், லஞ்சம் இல்லாத தமிழகத்தை நீங்கள் தான் முன்னின்று நடத்த வேண்டும். நாங்களும் வருகின்றோம். தொடர்ந்து போராடுவோம். புதிய சமுதாயத்தை, பெருந்தலைவர் காமராஜ் கண்ட ராஜ்யத்தை நாம் அமைப்போம். அமைப்பதற்கு எல்லோரும் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதாரண சாலை ஓரத்திலே கிடந்த கல்லை என்னை தட்டி தட்டி எழுப்பியவர் பெருந்தலைவன் காமராஜ் இலவச கல்வியால். சாதாரண சாணமாக கிடந்த என்னை உயர்த்தி காட்டியவர் மதிய உணவு தந்த பெருந்தலைவர் காமராஜ். என்னை மனிதனாக மாற்றி என்னை ஒரு தொழில் அதிபர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் ஒரு விற்பனையாளன் என்று தான் சொல்லிக் கொள்ளுவேன். அந்த உயரத்திற்கு என்னை கொண்டு வந்த பிஜேபி சகோதரர்களை நான் நினைவில் கொள்ளுகிறேன். அத்தனை பேர்களும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். காமராஜருக்கும் நன்றி, பிஜேபி சகோதரர்களுக்கும் நன்றி, என்னை பெற்றெடுத்த ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் தங்கம்மைக்கும் நன்றி. வாழ்க வாழ்க.